السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. கண்ணிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யூசுப் நபியினுடைய அந்த வரலாறை குறித்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தோம். அதில் யூசுப் நபி இடத்துல அந்த இரண்டு வாலிபர்கள் அவங்க கண்ட கனவை என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க, அதுக்கான விளக்கம் என்னன்னு. அப்போ அதற்கான விளக்கத்தையும் அவங்க கொடுக்குறாங்க. அதே மாதிரி என்ன செய்யுது, நடக்குது. ஒருவர் அரசருடைய சபையில் என்ன செய்கிறாரு, மது பிழிந்து தரக்கூடிய அந்த பொறுப்பில் என்ன செய்கிறார், நியமிக்கப்படுறார். இன்னொருத்தவர் அவர் கொல்லப்பட்டுறார். அப்போ இந்த தருணத்தில் என்ன ஆகுதுன்னு சொன்னால், وقال الملك إني أرى 7 بقرات سمان يأكلهن 7 عجاف و7 سنبلات خضر وأخرى يابسات. அந்த அரசவையில் அரசர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், மக்கள்கிட்ட சொல்கிறார், அந்த அவங்களுடைய அந்த அமைச்சர்கள்ட்ட என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நான் ஒரு கனவு கண்டேன். அரசருக்கே மன்னருக்கே ஒரு கனவு வருது. என்ன கனவுன்னு சொன்னால், எனக்கு ஒரு கனவு வந்தது. அதில் 7 கொழுத்த பசுக்கள் என்ன செய்யுதுன்னு சொன்னால் இருக்குது. அவற்றை 7 மெலிந்து போன பசுக்கள் சாப்பிட்ற மாதிரி நான் கனவு கண்டேன் சொல்கிறாங்க. 7 கொழுத்த பசு இருக்குது. அந்த 7 கொழுத்த பசை 7 மெலிந்து போன பசுக்கள் சாப்பிடுவது போன்று கனவு கண்டேன். அதே மாதிரி 7 நல்ல பசுமையான அந்த கதிர்களை காய்ந்து போன அல்லது எந்த ஒன்றுமே இல்லாத அந்த இருக்கக்கூடிய கதிர்கள் என்ன செய்யுது, 7 கதிர்கள் அந்த பசுமையான அந்த இருக்கக்கூடிய கதிர் என்ன செய்யுது, காய்ந்து போன கதிர்கள் சாப்பிடுகிறது என்று என்ன செய்கிறாங்க. இவ்வாறு நான் கனவு கண்டது. இதுக்கு விளக்கம் என்ன, 7 கொழுத்த பசுவை 7 மெலிந்த பசு தின்னுது. பசுமையான 7 அந்த தானிய கதிர்களை ஒன்றுமே இல்லாத காய்ந்து போன அந்த கதிர்கள் என்ன செய்யுது, சாப்பிடுவது போன்று நான் கனவு கண்டேன். இது பற்றி யா யுவல் மலவு தூணி ஷுரு யா இன் குந்தும் யா தாடுரூன் சொல்கிறாங்க. இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களே, உங்களை யாருக்காவது இந்த கனவை பற்றி விளக்கம் இருந்தால் சொல்லுங்க என்று என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. அப்போ அந்த சபையில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, காலு அத்காஸ் அஹ்லாம், இதெல்லாம் வீணான கனவு, இதுக்கெல்லாம் ஒன்றும் விளக்கம்னா ஒன்றும் இல்லை. வமான வில் அஹ்லாம் பி ஆலிமீன், இதனுடைய விளக்கம் என்ன செய்ய மாட்டோம், அறிய மாட்டோம், இதற்கு எவ்விதமான விளக்கமும் இல்லை என்று என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அப்போது தான் அந்த அரசருக்கு மது பிழிந்து தரக்கூடிய அந்த நபர் என்ன செய்கிறார், அவருக்கு அப்போ தான் ஞாபகம் வருது, நம்ம சிறைச்சாலையில் யூசுப் நபியை பார்த்தோமே, அவங்களுக்கு இதுக்கான விளக்க தெரிய வாய்ப்பு இருக்குன்னு என்ன செய்கிறாங்க, அனுமதி கேட்டுட்டு அவங்ககிட்ட வர்றாங்க. சொல்கிறாங்க, இவ்வாறு எங்களுடைய அரசருக்கு ஒரு கனவு வந்துச்சு. 7 பழுத்த கொசுகளை அந்த பசுக்களை என்ன செய்யுது, 7 மெலிந்த பசுக்கள் சாப்பிடுவது மாதிரியும் 7 பசுமையான கதிர்களை 7 காய்ந்த கதிர்கள் சாப்பிடுவது போன்றும் கனவு கண்டாங்க. இதற்கான விளக்கம் என்ன என்று என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. அப்போது யூசுப் நபி அதுக்கான விளக்கத்தை சொல்கிறாங்க. என்ன விளக்கம், قال تزرعون 7 سنين دأبا فما حصدتم فذروه في سنبله إلا قليلا مما تأكلون ثم يأتي من بعد ذلك 7 شداد يأكلن ما قدمتم لهن إلا قليلا مما تحصنون ثم يأتي من بعد ذلك عام فيه يغاث الناس وفيه يعصرون சொல்கிறாங்க. இந்த கனவுக்கு விளக்கம் என்ன தெரியுமா, யூசுப் நபி சொல்கிறாங்க, நீங்கள் 7 வருடம் தொடர்ந்து என்ன செய்வீங்க, நீங்கள் பயிர் செய்வீங்க, நீங்கள் விவசாயம் செய்வீர்கள். அந்த 7 வருடம் என்ன செய்யும், நல்ல காய்த்து நிறைய உங்களுக்கு கதிர்கள் நிறைய தானியங்கள்லாம் கிடைக்கும். நீங்கள் என்ன செய்யணும், உங்களுக்கு தேவையான விஷயங்கள் சொற்பமானதை எடுத்து மற்ற எல்லாத்தையும் அந்த கதிர்களே விட்டுடணும், அவற்றுடைய அந்த மரத்திலேயே விட்டுவிட வேண்டும் என்று என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அடுத்ததாக 7 ஆண்டுகள் வரும், 7 பஞ்சமுடைய ஆண்டுகள் வரும். அதில் என்னன்னு சொன்னால், எதை நீங்கள் அந்த கதிர்களில் விட்டு வைத்தீர்களோ அந்த தானியத்தை அந்த 7 ஆண்டுகள் பஞ்சம் இருக்கும் பார்த்தீங்களா, அது என்ன செய்யும், அந்த கதிர்களை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் முன்னேற்பாடு செய்து வைத்ததை அவற்றை என்ன செய்யும், சாப்பிட்டு விடும். இதுதான் நீங்கள் கண்ட கனவுடைய விளக்கம். பிறகு என்ன, அடுத்த அந்த 7 அதுக்கு அடுத்து ஒரு ஆண்டு வரும். அந்த ஆண்டு என்னன்னு சொன்னால், நல்ல மழை பொழியும், கூத்து குலுங்கும். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொன்னால், பழங்கள்லேருந்து சாறுகளை பிடித்து நீங்கள் தின்பீர்கள், சுமூகமாக நீங்கள் இருப்பீங்க என்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ 7 வருடம் நல்ல முறையில் விவசாயம் நடக்கும். 7 முறையில் 7 ஆண்டுகள் என்ன செய்யும், பஞ்சம் ஏற்படும். 7 ஆண்டுகள் நல்ல முறையில் விவசாயம் நடக்கும், 7 ஆண்டுகள் பஞ்சம் ஏற்படும். நீங்கள் என்ன செய்யணும், 7 வருடம் நீங்கள் விவசாயம் செய்யும்போது உங்களுடைய சாப்பாட்டுக்கு தேவையான இதை மட்டும் நீங்கள் எடுத்துட்டு மீதியை அந்த கதிர்களே விட்டுடணும்.
பிறகு அந்த 7 பஞ்சமான அந்த நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டுகள். அப்போ என்ன செய்யும்? நீங்கள் விட்டு வைத்ததை அந்த பஞ்சத்திற்குரிய அந்த நாட்கள் அவற்றை தின்றுவிடும். இதுதான் அந்த 7 கொழுத்த பசுகள், 7 கொழுத்த பசுகளை 7 அந்த மெலிந்து போன பசுகளும் 7 பசுமையான தானியங்களை 7 காய்ந்த தானியங்கள் தின்பதற்கான விளக்கம் என்று சொல்லிவிட்டு சொல்றாங்க. அடுத்து ஒரு ஆண்டு வரும், அதுல என்ன, உங்களுக்கு நல்ல முறையில் மழை பொழியும், அதில் கனிகள் பூத்து குலுங்கும். இப்போ அது நேரத்தில் கனிகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். நீங்கள் என்ன செய்வீங்க? அவற்றை சாறு பிடிந்து நீங்கள் சாப்பிடுவீர்கள் என்று என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. இப்போ இந்த கனவு என்ன செய்யப்படுது? அந்த அரசவையில் அரசர்கிட்ட சொல்லப்படுது. அப்போ உங்களுக்கு ஆச்சரியமாகுது, எப்படி இப்படி சொல்கிறாங்க, இது எப்படி சாத்தியம் என்ற மாதிரி என்ன செய்கிறாங்க, ஆச்சரியப்பட்டவங்களா இது யார் சொன்னா என்ற விவரத்தெல்லாம் கேட்கும் போது யூசுப் நபி தான் இந்த விளக்கத்தை சொன்னாங்க என்று சொல்லி அந்த நபர் சொல்கிறார். அப்படியா, அவரை அழைத்து கொண்டு வாருங்கள் என்ன செய்கிறாங்க, அழைத்து கொண்டு வர அனுப்புகிறாங்க ஆட்களை. அப்போது யூசுப் நபி சொல்கிறாங்க, நான் வரமாட்டேன். எந்த பெண்களினுடைய விஷயத்தில் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை, என்னுடைய ஒழுக்கம் சம்பந்தமான விஷயத்தில் என் மீது அவதூறுகளை சுமத்துனாங்களோ அப்படிப்பட்டவங்கள்ட்ட கேளுங்க, நீங்கள் அவங்கள்ட்ட விசாரிங்க, நான் தூய்மையானவங்க சொன்னா தான் வருவேன்றாங்க. அதற்கப்புறம் என்ன, அந்த பெண்கள் யாரெல்லாம் தன்னுடைய கைகளை வெட்டி கொண்டாங்களோ அவங்கள்ட்ட என்ன செய்யப்படுறாங்க, அந்த அரசவையில் கொண்டு வரப்பட்டு கேட்கப்படுறாங்க, யூசுப் நபி பற்றி உங்களோட அபிப்பிராயம் என்ன, அவர் நல்லவர், அவர் எந்த விதமான தவறும் செய்யாதவர், அப்பாற்பட்டவர் மாதிரி என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அடுத்ததான் அந்த அமைச்சருடைய மனைவி தவறாக நடப்பதற்கு முயற்சித்தாலே அந்த பெண்ணை வந்து சொல்கிறார், குல்னா ஹாஷா லில்லாஹ் மா அலிம்னா அலைஹிம் சூ قالت امرأة العزيز الآن حسحس الحق أنا راودته عن نفسه وإنه لمن الصادقين. அந்த பெண்மணியை வந்து சொல்கிறாங்க, அமைச்சருடைய மனைவி, நான் இப்போது சத்தியம் வெளிப்பட்டு விட்டது, இப்போது உண்மை வெளிப்பட்டு விட்டது, நான் தான் தவறு செய்தேன், அவர் உண்மையாளர் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அப்போது இதிலிருந்து அந்த அரசருக்கு தெரிய வருது. மேலே அந்த பெண்மணி சொல்கிறாங்க பாருங்க, ஒமா உபர்ரி நஃப்ஸி இன்ன நஃப்ஸல் அம்மாரத்து பிஸ்ஸூ இல்லா மா ரஹிம ரப்பி இன்ன ரப்பி கஃபூர் ரஹீம். அடுத்து சொல்கிறாங்க, என்னுடைய நஃப்ஸை நானே பரிசுத்தப்படுத்த மாட்டேன். நிச்சயமாக நஃப்ஸ் என்பது என்ன செய்யுது, ஆன்மால சில விஷயங்கள் என்னவா இருக்குதுன்னு சொன்னால் அது தீய விஷயங்களை அது என்ன செய்யுது, விரும்புது, நாடுது. யார் என்னுடைய ரப்பு யார் மீது அருள் புரிகின்றானோ அவர்களை தவிர. அல்லாஹ் தஆலா மனிதனுடைய நஃப்ஸை எப்படி படைச்சிருக்கிறான்னா, ஆன்மாவை படைச்சிருக்கிறான்னா 3 விதமாக படைச்சிருக்கிறான். ஒன்று என்ன, நஃப்ஸுல் முத்மயின்னா, நிம்மதியான உள்ளம், நன்மையான விஷயங்களின் பக்கம் ஆர்வம் கொள்ளும், நன்மையான விஷயங்களை எடுத்துக்கிறோம், நன்மையின் பக்கம் போகும், அமல்களில் ஆர்வம் கொள்ளும். இது ஒரு வகையான உள்ளம் ஆன்மா. அடுத்து ஆன்மால உள்ளத்தில் 2வது வகை, அது என்ன, அது அந்நஃப்ஸு லவ்வாமா. அதாவது ஒரு சில நஃப்ஸ் எப்படிப்பட்டதாக இருக்கும்னு சொன்னால், ஆன்மா எப்படிப்பட்டதாக இருக்கும்னா, ஒரு தவறை நாம் செய்கிறோம்னா அந்த தவறை செஞ்சதுக்கு அப்புறம் நம்முடைய மனசு உறுத்தும், நம்முடைய உள்ளம் வந்து இப்படி ஒரு குற்றத்தை செஞ்சுட்டோமே சொல்லி வருத்தம், இது என்ன நிந்திக்கும். இது ஒரு வகையான ஆன்மா. இது ஒரு சில பேர்கிட்ட இருந்தால் கூட தவறுகள் வந்து விலகிடுவாங்க. அடுத்து 3வது ஒன்று இருக்குது, அதுதான் என்ன, அல்-அம்மாரத்து பிஸ்ஸூ, அதாவது கெட்ட விஷயங்களை வந்து விரும்பக்கூடிய உள்ளம். இது இருந்ததுன்னு சொன்னால் மனிதன் பாவங்களை லைத்திருப்பான், அதில் ஈடுபடுவோம். ஆகவே இதிலிருந்து நம்ம என்ன செய்யணும், யார் அல்லாஹ் நாடுறானோ அவங்கள தவிர இதிலிருந்து மீள்றது கஷ்டம். அப்போது அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்தையும் இந்த 3 வகையில் வச்சிருக்கிறான். ஒன்று நிம்மதியான உள்ளம், நன்மையின் பக்கம் விரையும். 2வது நிந்திக்கக்கூடிய உள்ளம். நிந்திக்கக்கூடிய உள்ளம்னா பாவம் செஞ்சாலும் அதிலிருந்து மீள்றதுக்கு என்ன செய்யும், அது மனுஷன் ஆர்வம் ஓட்டும், குறைஞ்சபட்சம் மீண்டு வந்துடுவோம். 3வது அதாவது கெட்ட விஷயங்களை பாவங்களை வந்து விரும்பக்கூடிய உள்ளம். இது இருந்ததுன்னு சொன்னால் மனிதன் மார்க்கத்தை விட்டு தூரமாயிடும், பாவங்களில் ஈடுபடுவோம். ஆக இதிலிருந்து என்ன செய்யணும், நம்ம நல்லா காப்பாற்ற வேண்டும். அடுத்ததா அந்த அரசர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் சொல்கிறாரு, وقال الملك ائتوني به استخلصه لنفسي فلما كلمه قال إنك اليوم لدينا مكين أمين قال اجعلني على خزائن الأرض إني حفيظ عليم. அடுத்ததா அரசர் என்ன செய்கிறாரு, அவர்கிட்ட கொண்டு வாங்க, அவரை எங்கள்கிட்ட கொண்டு வாங்க யூசுப் நபியை, நாங்கள் அவர் என்ன செய்கிறோம், அவரை நம்பிக்கைக்குரியவராகவும் மிகப்பெரிய அந்தஸ்தில் நாங்கள் வைக்கிறோம் என்று என்ன செய்கிறாங்க கூப்பிடுறாங்க. அப்போது யூசுப் நபி வர்றாங்க, வந்து சொல்கிறாங்க, ஏன்னா நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த மிஸ்ர் எகிப்தினுடைய அந்த பூமிக்கு நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, உணவுத்துறை அமைச்சராக நீங்கள் ஆக்குங்க, அந்த கஜானாவை நிர்வகிக்கக்கூடிய, அந்த உணவு தானியங்களை நிர்வகிக்கக்கூடிய அந்த அமைச்சர் பொறுப்பை எனக்கு நீங்கள் கொடுங்கன்ற மாதிரி என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க. இன்னி ஹஃபீதுன் அலீம், நிச்சயமாக நான் பாதுகாக்கக்கூடியவனாகவும் அறிந்தவனாகவும் இருக்கிறேன். அப்போ நமக்கு என்ன விளங்குதுன்னா, யாரேனும் ஒரு மனிதர் இதில் நம்ம ஒரு விஷயத்தை அறியணும். ஒருவருக்கு ஒரு காரியத்தை பற்றி நிர்வாகம் செய்கிறதுக்கும் அது பற்றிய நல்ல விதமான கல்வி ஞானம் இருந்தால் அவர் என்ன செய்யலாம், அதை கேட்டு பெறலாம். அதனால தான் யூசுப் நபி என்ன செய்கிறாங்க,
அந்த பதவி எனக்கு கொடுங்க என்று சொல்லி கேட்டு பெற்றாங்க. ஏன்னா அவங்கள தவிர ஒரு யார் இருந்தாலும் அது சரியான முறையில் நிர்வாகம் செய்வாங்களா என்பது கேள்விக்குறியாக இருந்ததுனால தான் இதற்கு சரியானவனாக இருப்பேன் என்பதை உணர்ந்து என்ன செய்கிறாங்க, அவங்க அந்த பதவியில் வர்றாங்க. அடுத்து பாருங்க, அந்த நேரத்தில் என்ன, அவர்கள் வந்ததுக்கப்புறம் அந்த 7 ஆண்டு வருது. அதுக்கப்புறம் பஞ்சம் ஏற்படுது. பஞ்சம் ஏற்பட்ட உடனே என்ன செய்கிறாங்க, மக்கள் அந்த இடத்துல எகிப்தில் வந்து அந்த நகரத்துக்கு வந்து தானியங்களை பெறுவதற்காக வேண்டி வர்றாங்க. வரும்போது பாருங்க, வஜா ஐஹ்வத்து யூசுஃப் அகது ஹலோ அலைஹி ஃபாரஃபும் வஹும் லஹு முன்கிரூன். அடுத்ததா யூசுப் நபியுடைய சகோதரர்கள் அந்த அரசவையில் வர்றாங்க. வந்து என்ன செய்கிறாங்க, அங்கேருந்து கஜானாவிலேருந்து நாம் வந்து தானியங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்பதற்காக வேண்டி வர்றாங்க. அவங்க வந்த உடனே யூசுப் நபி அவர்களை அறிந்து கொண்டார்கள். ஆனால் அவங்களுக்கு யூசுப் நபியை பற்றி தெரியலை. வலம்மா ஜஅஸஹும் பிஜஹாஸிஹிம் قال ائتوني بأخ لكم من أبيكم ألا ترون أني أوفي الكيل وأنا خير المنزلين. அடுத்ததாக சொல்கிறாங்க, அவங்க புறப்படுவதற்கு தயாராகும் போது, அடுத்த முறை நீங்கள் வரும்போது உங்களுடைய அந்த தந்தையினுடைய சகோதரர், உங்களுடைய தந்தை இன்னொரு மகன் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள நீங்கள் என்ன செய்ய அழைச்சிட்டு வாங்க என்று சொல்லி சொல்கிறாங்க. ஏன், நீங்கள் பார்க்குறீங்களே, நான் உங்களுக்கு நிறைய கொடுக்குறேன், நான் வந்து உங்களை நல்ல முறையில் உங்களை வந்து என்ன செய்த கண்ணியப்படுத்தினேன். ஆகவே அடுத்த முறை நீங்கள் என்ன செய்யுங்க, அவரை அழைத்து வாங்க. தூணி பிஹி பல கைலக்கும் இந்தி வலா தக்ரபூன். அடுத்து சொல்கிறாங்க, அந்த உங்களுடைய இன்னொரு சகோதரர் இருக்கிறாரு, அவர் யார், அல்லாஹ் முன்னாடி நான் சொல்லியிருந்தேன், யாக்கூப் நபிக்கு 2 மனைவிகள் இருந்தாங்க. ஒரு மனைவி மூலமாக 10 குழந்தைகள், அடுத்து இன்னொரு மனைவி மூலமாக யூசுப் நபியும் புன்யாமின்னு சொல்லக்கூடிய இன்னொரு சகோதரர். இப்போ சொல்கிறாங்க, அந்த இன்னொரு சகோதரர் நீங்கள் அழைச்சிட்டு வாங்க, அவரை நீங்கள் அழைச்சிட்டு வந்தால் தான் அடுத்த முறை உங்களுக்கு தானியம் கொடுப்பேன், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நான் தானியம் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கப்புறம் அவங்களும் அப்படியா, நாங்கள் அடுத்த முறை என்ன செய்கிறோம், எங்கள் தந்தைகிட்ட எப்படியாவது பேசி நாங்கள் அவங்கள அழைச்சிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. போகும்போது அவங்களுடைய அவங்க வாங்கிய தானிய மூட்டைகள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அவங்க எந்த சொற்ப காசுகளை கொடுத்து தானியங்களை வாங்கினாங்களோ அந்த காசுகளை என்ன செய்கிறாங்க, அந்த வெள்ளி காசுகளை மீண்டும் அவங்களுடைய அந்த மூட்டையிலேயே அந்த என்ன செய்கிறாங்க, அந்த தானிய மூட்டையிலேயே வச்சிடுறாங்க. யூசுப் நபி ஆட்கிட்ட சொல்லி வைக்க சொல்லிடுறாங்க. அதே மாதிரி வச்சு விட்டு அனுப்பி விடுறாங்க. போனதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல தன்னுடைய தந்தையை போய் சந்திக்கிறாங்க. சந்தித்த உடனே அவங்க வந்து பிரித்து பார்க்குறாங்க. பார்த்த உடனே தானியங்களும் இருக்குது, அந்த தானியத்திற்கு அவர்கள் கொடுத்த அந்த தொகையும் திருப்பி தரப்பட்டிருக்கு. அப்போ அவங்க ஆச்சரியப்படுறாங்க, இப்படி நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்களுடைய தந்தைகிட்ட சொல்கிறாங்க, யாக்கூப் நபி கிட்ட இந்த நடந்த சம்பவத்தெல்லாம் சொல்கிறாங்க. அடுத்த முறை நம்ம தானியத்தை வாங்க போனோம்னு சொன்னால் அவங்க புன்யாமின் அழைச்சிட்டு போனாதான், உங்களுடைய இன்னொரு மகன் அழைச்சிட்டு போனாதான் தானியம் கிடைக்கும், இல்லைன்னா தரமாட்டேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிற உடனே யாக்கூப் நபி சொல்கிறாங்க, قال هل آمنكم عليه إلا كما أمنتكم على أخيه من قبل فالله خير حافظا وهو أرحم الراحمين. சொல்கிறாங்க, நீங்கள் இந்த புன்யாமினுடைய விஷயத்தில், யூசுப் அந்த 2வது சகோதரருடைய விஷயத்தில் உங்களை நான் வந்து நம்ப சொல்கிறீங்களா? இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்பிக்கை துரோகம் யூசுப் நபியுடைய விஷயத்தில் செஞ்சீங்கன்றது எனக்கு தெரியும். ஆகவே அல்லாஹ் தஆலா அவன்தான் சிறந்த பாதுகாவலன், அவன்தான் மன்னிப்பதற்கு அருள் புரிவதற்குரியவன் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அடுத்ததாக அவங்க அந்த தானியத்தை திறந்து பார்க்கும்போது என்ன பண்ணுறாங்க, அந்த விஷயங்கள்லாம் பார்த்ததுக்கப்புறம் தன்னுடைய தந்தை இடத்துல சொல்கிறாங்க, நீங்கள் என்ன செய்யுங்க, கால லன் لن أرسله معكم حتى تؤتون موثقا من الله لتأتونني به إلا أن يحاط بكم فلما أتوه موثقهم قال الله ألا ما نقول وكيل. அடுத்து சொல்கிறாங்க, நான் உங்களோட அனுப்ப மாட்டேன் என்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் உங்களுக்குள்ள பெரிய பேச்சுவார்த்தை நடக்குது. அடுத்து கடைசியாக என்ன செய்கிறாங்க, யாக்கூப் நபி அனுப்புவதற்கு தயாராகிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஆனால் நீங்கள் யூசுப் நபியுடைய சகோதரருடைய விஷயத்தில் எனக்கு ஒரு உறுதியான ஒரு உறுதிமொழி கொடுங்க, இவரை பாதுகாப்பேன், இவரை கரெக்டான முறையில் கொண்டு வந்துடுவேன், உங்களுக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒரு தீங்கு பொதுவாக இல்லாத நிலையில் அதை தவிர்த்து இவரை நீங்கள் பாதுகாப்பாக கூட்டு வருவேன் என்பதற்கு உத்தரவாதம் கொடுங்க, அப்படி இருந்தால் தான் நான் அனுப்புவேன் என்று சொல்லி என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அவன் தான் என்னவா இருக்கிறான், சிறந்த பாதுகாவலனாக இருக்கிறான்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்ததாக அவங்க அதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் யாக்கூப் நபி என்ன செய்கிறாங்க, தன்னுடைய இன்னொரு மகனை அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வைக்கும்போது சொல்கிறாங்க, வகால யா புனைய லா தத்குலு மின் பாபின் வாஹித். சொல்கிறாங்க, எனது அருமை குழந்தைகளே, நீங்கள் என்ன செய்யாதீங்க, ஒரே மின் பாபின் வாஹித், ஒரே வாசல் வழியாக நீங்கள் நுழையாதீர்கள். வதுகுலு மின் அப்வாபி முத்தஃபர்ரிகா,
நீங்கள் வெவ்வேறு வாசல் வழியாக நீங்கள் நுழையுங்கள். ஏன்னா நீங்கள் எவ்வளோ பேர் இருக்கீங்க, மக்கள் என்ன செய்யலாம், உங்களை பார்த்து ஆச்சரியப்படலாம், வேறு மீது உங்களுக்கு தீங்கு இழைக்கலாம். ஆகவே நீங்கள் அந்த மிஸ்ரில் எகிப்துக்கு போகும்போது நீங்கள் தனித்தனி வாசல் வழியாக நுழையுங்கள் என்று சொல்லி என்ன செய்கிறாங்க, அனுப்பி வைக்கிறாங்க. அடுத்ததாக யூசுப் நபி இடத்துல அந்த சகோதரர் எல்லாரும் வர்றாங்க. வந்த உடனே வலம்மா தஹலு அலா யூசுஃப ஆவா இலைஹி அஹாஹு قال இன்னி அன அஹூக ஃபலா தப்தஇஸ் பிமா கானூ يعملون. அடுத்து சொல்கிறாங்க, யூசுப் நபி இடத்துல அவங்க எல்லாம் வந்ததுக்கப்புறம் யூசுப் நபி தன்னுடைய சகோதரன், தன் கூட பிறந்த அந்த உடன் பிறந்த சகோதரனை அழைச்சிக்கிட்டு தனியாக போகிறாங்க. நான் யார் தெரியுதா, நான் தான் உங்களுடைய சகோதரராகிய யூசுப். எனவே நீங்கள் இந்த விஷயத்தை என்ன செய்யாதீங்க, என்னுடைய விஷயத்தை இவங்க செய்ததை நினைத்து நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம், நான் நல்லா தான் இருக்கிறேன்ற மாதிரி என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அடுத்ததாக என்ன ஆகுதுன்னு சொன்னால் فلما جهزهم بجهازهم جعل السقاية في رحل أخيه ثم أذن مؤذن أيتها العير إنكم لسارقون. அடுத்ததாக அவங்க அந்த தானியங்கள் எல்லாம் வாங்கி கொண்டு புறப்படுவதற்கு தயாராகும் போது என்னன்னு சொன்னால் அழைப்பவர் ஒரு அழைப்பை விடுக்கிறார். என்னன்னு சொல்லி, வந்திருக்கக்கூடிய கூட்டத்தினரே, நீங்கள் திருடர்கள், நீங்கள் திருடி இருக்கீங்க என்ன செய்யாரு சொல்கிறார். சொன்ன உடனே காலு அக்பரு அலைஹிம் மாதா தஃப்கிதூன். அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த கூட்டத்தில் உள்ளவங்க வந்து அந்த அழைப்பு விட்டு சொல்கிறாங்க, அந்த அறிவிப்பு செஞ்சுட்டு சொல்கிறாங்க, என்னத்தைங்க காணா போயிடுச்சு, நாங்கள் என்னத்தை திருடிட்டோன்னு சொல்லி இவ்வாறு அழைப்பு கொடுக்குறீங்கன்னு ஒன்று. காலு நஃப்கிது சுவா அல் மலிகி வலிமன் ஜாஅ பிஹி ஹம்லு பஈர் வ அன பிஹி ஸஈம். அடுத்ததான் அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் அரசருடைய அந்த பொற்குவியலை, அந்த தங்கத்திலான அந்த ஒரு குவியலை நாங்கள் என்ன செய்யலை, நாங்கள் குவளையை காணலை. ஆகவே அதை யார் கொண்டு வருகின்றாரோ அவருக்கு நாங்கள் என்ன செய்வோம், ஒரு ஒட்டகம் தாங்குகின்ற அளவுக்கு நாங்கள் தானியத்தை அவருக்கு கொடுப்போம் என்று என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அதற்கு அந்த சகோதரர்லாம் பதில் சொல்கிறாங்க, யூசுஃபுடைய சகோதரர்லாம் காலு தல்லாஹி லக்கத் அலிம்தும் மா ஜித்னா நுஃப்ஸித ஃபில் அர்த் வமா குன்னா சாரிகீன். அடுத்ததா யூசுப் நபியுடைய அந்த சகோதரர் சொல்கிறாங்க, அல்லாஹ் மீது ஆணையாக நீங்கள் நல்லாவே அறிந்து வைத்திருக்கிறீங்க, நாங்கள் யாரும் ஃபசாது பூமியில் செய்யக்கூடியவங்க கிடையாது, நாங்கள் யாரும் குழப்பங்கள் செய்யக்கூடியவங்களும் கிடையாது, நாங்கள் திருடர்களும் கிடையாது என்று சொல்லி சொல்கிறாங்க. அப்போது அந்த அறிவிப்பு செய்கிறவங்கள கேட்குறாங்க, அந்த மக்கள் கேட்குறாங்க, அந்த அரசவையில் இருக்கக்கூடிய பணியாட்கள், கால் ஃபமா ஜஸாஉ இன் குன்தும் காதிபீன். சரி, நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் திருடர் இல்லைன்னு சொல்கிறீங்க, ஒருவேளை யாருக்கு அந்த பொருள் இருக்குதோ, அந்த அரசருடைய அந்த தங்க கோலை யார்கிட்ட இருக்குதோ அவர்கிட்ட நம்ம யாருடைய இதுலேருந்து நம்ம எடுத்தோம்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன தண்டனை, யாருக்கிட்ட அந்த பொருள் இருக்குதோ அவங்ககிட்ட இருந்து அதை எடுத்தால் அவங்களுக்கு என்ன தண்டனை என்று கேட்குறாங்க. அதற்கு இந்த சகோதரர் சொல்கிறாங்க, காலு ஜஸாஉ மன் உஜித ஃபீ ரஹ்லிஹி ஃபஹுவ ஜஸாஉ கதாலிக நஜ்ஸி ஸாலிமீன். யாருடைய பொருட்கள்லேருந்து அது எடுக்கப்படுதோ அந்த தங்கத்திலான அந்த குவளை அவர் நீங்கள் என்ன செய்யுங்க, பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்படித்தான் நாங்கள் எங்கள் ஊரில் என்ன செய்வோம், அநியாயம் செய்கிறவங்களுக்கு இப்படித்தான் தண்டனையை கொடுப்போம் என்று என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. சொன்ன உடனே என்ன பண்ணுறாங்க, فَبَدَأَ بِأَوْعِيَتِهِ قَبْلَ وِعَاءِ أَخِيهِ ثُمَّ اسْتَخْرَجَهَا مِنْ وِعَاءِ أَخِيهِ كَذَلِكَ كِدْنَا لِيُوسُفَ مَا كَانَ لِيَأْخُذَ أَخَاهُ فِي دِينِ الْمَلِكِ إِلَّا أَنْ يَشَاءَ اللَّهُ نَرْفَعُ دَرَجَاتٍ مَنْ نَشَاءُ وَفَوْقَ كُلِّ ذِي عِلْمٍ عَلِيمٍ. அடுத்ததா ஏன் இப்படி யூசுப் நபி இப்படி ஏற்பாடு செய்கிறாங்கன்னு சொன்னால், அந்த அரசருடைய அவையில் ஒரு சட்டம் இருந்துச்சு, யாரையும் இவ்வாறு என்ன செய்ய முடியாது, நிறுத்தி கொள்ள முடியாது, யாரையும் அவங்க விரும்பியவங்களெல்லாம் அரசவையில் நிறுத்தி கொள்ள முடியாது. நிறுத்துறதுக்கு என்ன, இப்படி ஏதாவது ஒரு வழி செஞ்சால் தான் உண்டு. அதனால தான் இப்படி யூசுப் நபி இப்படி ஏற்பாடு செய்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க, அந்த சகோதரர்களுடைய அவங்க எல்லாருடைய இதில் என்ன செய்யப்படுது, பையிலையும் சோதனையிடப்படுது, அவங்களுடைய தானியங்கள்லாம் சோதனையிடப்படுது. பார்த்தா யாருக்கிட்டையும் அந்த கோலை கிடைக்கல, அந்த தங்க கோலை யாருடைய பையில் இருக்குன்னு சொன்னால் அந்த சகோதரருக்கு, அந்த யூசுஃபுடைய சகோதரர் அவருடைய கோலையிலேருந்து என்ன செய்யுது, கிடைக்குது. கிடைச்ச உடனே அவங்க என்ன செய்கிறாங்க, அங்கேருந்து சொல்கிறாங்க, இவர் தான் இவருடைய அந்த பையில் தான் என்ன செய்யுது அந்த பொருள் இருக்குதுன்ற மாதிரி அவரை பிடிக்கிறாங்க. பிடித்த உடனே அவங்க சொல்கிறாங்க, காலு எஸ்ரி ஃபக்கத் சரக் அஹும் லஹு மின் கபுல். அந்த சகோதரனை பேசிக்கிறாங்க, என்ன பேசிக்கிறாங்க, நான் புண்ணியம் இப்படி திருடிட்டாரு, இப்படி பண்ணிட்டாரு, இப்போ இவர் திருடினாருன்னா இப்போ இவருக்கு முன்னாடி யூசுப் என்ன செஞ்சிருப்பாரு, திருடிப்பாருன்ற மாதிரி அவங்க பேசிக்கிறாங்க. இதை கேட்ட உடனே யூசுப் நபி என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய உள்ளத்திலே வெளிப்படுத்தாமல் சொல்கிறாங்க, கால அன்தும் ஷர்ரும் மக்கான்,
நீங்க இருக்கக்கூடிய இந்த இடம் இப்படி செய்யக்கூடிய இந்த விஷயம் தீமையானது. வல்லாஹு அஅலம் பிமா தஸிஃபூன், நீங்கள் எதை வர்ணிக்கின்றீர்களோ அதை அல்லாஹ் மிக நன்கு அறிந்தவன் என்று என்ன செய்றாங்க சொல்றாங்க. அடுத்ததா என்ன என்ன ஆகுதுன்னு சொன்ன அந்த சகோதரர்கள் சொல்றாங்க என்னென்ன, காலு யா அய்யுல் அஸீஸு இன்ன லஹு அபன் ஷேഖன் கபீரன் ஃபஹுத் அஹதனா மகானஹு இன்ன நராக மினல் முஹ்ஸினீன் சொல்றாங்க. அந்த சகோதரர்கள் என்னென்ன அந்த மாதிரி அமைச்சரே யார் யூசுப் நபியை பார்த்து சொல்றாங்க, நீங்க எங்களுடைய தந்தையாகப்பட்டவங்க ரொம்ப வயோதிகராக இருக்கிறாங்க, ரொம்ப வயசானவங்களாக இருக்கிறாங்க. ஆகவே இவரை நாங்கள் கட்டாயமாக அழைச்சிட்டு போனோம். அப்படி அழைச்சிட்டு போகிறோன்னு சொன்னால் அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஆகவே இவங்களுக்கு பகரமாக எங்களை யாராவது ஒரு ஆளை நீங்கள் நிறுத்திக்கிடுங்க என்று என்ன செய்கிறாங்க, ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. நாங்கள் வந்து உங்களை ரொம்ப நல்லவராக பார்க்குறோம், நாங்கள் வைக்கக்கூடிய இந்த கோரிக்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். இதெல்லாமே சொல்லி யூசுஃப்ல தான் 12வது அத்தியாயத்தில். அப்போ யூசுப் நபி சொல்கிறாங்க, قال معاذ الله أن نأخذ إلا من وجدنا متاعنا عنده إنا إذا لظالمون சொல்கிறாங்க. யூசுப் நபி அல்லாஹ்ட்ட நாங்கள் என்ன செய்கிறோம், பாதுகாவல் தேடுறோம். யாருடைய பொருள்லேருந்து நாங்கள் அந்த கோலை எடுத்தோமோ அவங்கள தான் எங்களால் பிடிக்க முடியும். அப்படி இல்லாமல் ஒருத்தவர் செஞ்சதுக்காக வேண்டி வேற ஒருத்தர் நாங்கள் பிடிச்சோன்னு சொன்னால் நாங்கள் அநியாயக்காரராக ஆகிவிடுவோம் என்று என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அடுத்ததா فلما استيئسوا منه خلصوا نجيا قال كبيرهم ألم تعلموا أن أباكم قد أخذ عليكم موثقا من الله ومن قبل ما فرطتم يوسف فلن أبرح الأرض حتى يأذن لي أبيه أو يحكم الله لي وهو خير الحاكمين. அடுத்ததா அந்த சகோதரர் வைத்த கோரிக்கை ஏற்கப்படணும்னு அவங்க நிராசை அடைகிறாங்க. இதுக்கு என்னதான் வழி என்ற ஒரு முடிவுக்கு வரும்போது அவங்கள வந்து இருக்கக்கூடிய சகோதரர் பெரியவர் சொல்றாரு, பாருங்க நீங்க எல்லாம் நன்றாக அறிந்து கொள்ளுங்கள், நம்முடைய தந்தை உங்களுடைய தந்தை இந்த விஷயத்துல ஒரு உத்தரவாதம் வாங்கியிருக்காரு. என்ன, பின்யாமீனை கூட்டிட்டு போய் கரெக்டாக திருப்பி கொண்டு வரணும்னு ஒரு உத்தரவாதம் வாங்கியிருக்கிறார். ஏற்கனவே யூசுஃபுடைய விஷயத்துல நாம் என்ன நடந்தோம் என்ன செஞ்சோன்றது நம்ம எல்லாரும் அறிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆக இப்படி ஒரு நிலை ஏற்பட்டுடுச்சு. ஆகவே நான் என்ன செய்ய மாட்டேன், நான் வரமாட்டேன், நான் இங்கேயே தான் இருப்பேன். அல்லது நம்முடைய தந்தை என்ன செய்யணும், இங்கேருந்து வர்றதுக்கு எனக்கு அனுமதி தரணும், அல்லது அல்லாஹ் ஏதேனும் ஒரு வழி என்ன செய்யணும் ஏற்படுத்த வேண்டும். நீங்கள் நம்முடைய தந்தை கிட்ட போங்க, போய் சொல்லுங்க உங்களுடைய மகன் திருடி விட்டார், பின்யாமீன் திருடி விட்டார் என்று நீங்கள் சொல்லுங்க. அப்படி உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் வஸ்அலில் கரியத அல்லதி குன்னா ஃபீ வல் ஈர அல்லதி அக்பல்னா ஃபீஹா வ இன்னா லசாதிகூன். யாக்கூப் நபி இந்த விஷயத்தில் சந்தேகப்பட்டா நம்ம தந்தை கிட்ட சொல்லுங்க, எங்களோட வந்த கூட்டத்தார கேட்டுப்பாரு, அல்லது இந்த ஊர்வாசிகளை கேட்டுப்பாரு, நடந்த சம்பவம் இதுதான், நாங்கள் ஒன்றும் அவரை பண்ணலை, அவராக திருடன்ற பேரில் தான் அவர் வந்து என்ன செய்யப்பட்டிருக்காரு, தடுக்கப்பட்டு விட்டார் என்று என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் யூசுப் நபி என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இதெல்லாம் யாக்கூப் நபிக்கு இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், யாக்கூப் நபி அந்த இடத்துல இந்த விஷயங்களை வந்து சொல்கிறாங்க, இவ்வாறு பின்யாமீன் இப்படி ஒரு குற்றம் செய்ததுனால அவங்க தடுக்கப்பட்டாங்க என்று என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. சொன்ன உடனே யாக்கூப் நபி சொல்கிறாங்க, قال بل سولت أنفسكم أمرا فصبر جميل فصبر جميل عسى الله أن يأتيني بهم جميعا إنه هو العليم الحكيم. அடுத்ததா யாக்கூப் நபி சொல்கிறாங்க, உங்களுடைய உள்ளம் உங்களுக்கு செஞ்சது என்ன செஞ்சிச்சு, நல்லா காட்டி விட்டது, நான் பொறுமையாக இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து அவங்ககிட்ட சொல்கிறாங்க. அவர்கள் யாக்கூப் நபி கிட்ட வந்ததுக்கப்புறம் وتولى عنهم وقال يا أسفا على يوسف وبيضت عيناه من الحزن وهو كظيم. யாக்கூப் நபி யூசுப் நபியுடைய அந்த பிரிவினால வாடி வாடி அவங்களுக்கு எந்த அளவுக்கு கவலை ஏற்பட்டதுன்னு சொன்னால், அவங்களுடைய கண்கள் எல்லாம் வெள்ளையாக என்ன செய்தது, பூத்து விட்டது. என்ன அர்த்தம், பார்வை பறிப்போய் விட்டது. அந்த கவலையினால அவங்களுக்கு என்ன செய்தது, அந்த பார்வையே பறிப்போகி விட்டது அப்படின்றத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அடுத்ததான் அவங்களுடைய அந்த யாக்கூப் நபி கிட்ட என்ன செய்கிறாங்க, காலு தல்லாஹி தஃப்தஹு ததக்கர் யூசுப் ஹத்தா தகூன ஹர்தன் அவ் தகூன மினல் ஹாலிகீன். அடுத்ததா யாக்கூப் நபி சொல்கிறாங்க, கால இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ் வ அலம மினல்லாஹி மா லா தஅலமூன். இப்போ வந்து யாக்கூப் நபி கிட்ட வர்றாங்க, வந்து சொல்கிறாங்க நடந்த சம்பவம் எல்லாம் சொன்ன உடனே யாக்கூப் நபி கவலை கொள்கிறாங்க. இதுக்கு முன்னாடி யூசுப் நபியை கூட்டு போய் நீங்கள் இப்படி தான் பண்ணீங்க, இப்போ பின்யாமீனை கூட்டு போய் இதே மாதிரி தான் நீங்கள் கடைசியை விட்டுட்டு வந்துட்டீங்க. நான் என்னுடைய கவலையையும் என்னுடைய துக்கத்தையும் நான் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்கிறேன், நான் அல்லாஹ்விடத்திலே சொல்கிறேன். அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவன், நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க என்பதை அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவன், நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்று என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. இப்படியாக அல்லாஹ் என்ன பண்ணுறான், ஒரு ஏற்பாட்டை செய்யணும். என்ன ஏற்பாட்டை, யாக்கூப் நபிக்கு அவங்களுடைய அந்த 2 மகன்கள், ஒன்று முதல்லையே யூசுப் நபி அவங்க கைவிட்டு போயிடுறாங்க, அவங்களுக்கு என்ன நிலை ஏற்பட்டது தெரியல. அடுத்த 2வது யூசுப் நபியுடைய சகோதரர் என்ன செய்கிறாங்க,
தடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் யாக்கூப் நபி கிட்ட இந்த விஷயங்கள்லாம் தெரிய வந்ததுக்கு அப்புறம் நான் இந்த விஷயத்த அல்லாஹ் கிட்டேயே முறையிடுன்ற மாதிரி என்ன செய்யறாங்க, முறையிடுறாங்க. அதை தொடர்ந்து என்ன விஷயங்கள் நடந்தது, யாக்கூப் நபி பிறகு யூசுப் நபியை தேடுவதற்காக வேண்டியும் அவருடைய சகோதரரை தேடுவதற்காக வேண்டியும் தன்னுடைய அந்த மற்ற மகன்களை அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் அரசவையில் என்ன நடந்தது, யாக்கூப் நபி மீண்டும் அங்கே வந்து என்ன செய்யப்படுறாங்க, கொண்டு வரப்படுறாங்கன்ற சம்பவத்தெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்தில் நம்ம பார்ப்போம். ஆக இன்னைக்கு எந்த விஷயத்தை சொன்னோமோ அது சரியான முறையில் புரிவதற்கெல்லாம் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.